ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னா பிசிசியை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்கவேஷன் பண்ணியிருக்கு. ஸோ எஸ்கவேஷனுக்கு அப்புறம் சைஸிங்கு ப்ளஸ் பிசிசி அது எப்படி போட்டிருக்கோம், என்ன முறையெல்லாம் இருக்குது. சரிங்களா, 2 முறை இருக்குது. ஸோ அதில் நம்ம எந்த முறை யூஸ் பண்ணியிருக்கோம், அதே இது உங்கள் சைட்டில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அது என்ன முறை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா குளத்தில் உள்ள ஏரியா. சரிங்களா, இது பார்த்திங்கன்னா நமக்கு குளம். ஸோ அந்த குளத்து பக்கத்தில் நமக்கோட சைட் இருக்கிறதுனால தண்ணி குழி தோண்டின உடனே நம்மளுக்கு தண்ணியும் வந்துடுது. ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைஸிங். சரிங்களா, சைஸிங் நம்ம செக்சுவல் டிராயிங்கில் என்ன சைஸ் கொடுத்துருக்கோ. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4x 4 ஃபுட்டிங்கு. ஸோ அந்த 4x 4 ஃபுட்டிங்கு அப்படின்னா நம்மளுக்கோட 2 இன்ச்சு கவர் போனால் அப்படின்னா நமக்கு 3 அடி ஒரு 8 இன்ச்சு நம்மளுக்கு கம்பி இருக்கணும். சரிங்களா, ஸோ அந்த 3 அடி 8 இன்ச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு கம்பி சைஸு 2 இன்ச்சு கவரு. ஸோ அந்த 4x 4க்கு நம்ம இந்த இது எடுத்துக்கணும். நம்ம கம்பியை ஒரு கம்பியை எடுத்துக்கிட்டு அந்த 4x 4 சைஸில் கம்பியை எடுத்துகிட்டு 4க்கு 1 இன்ச்சு கூட இருந்தால் பிரச்சனை குறைஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி 4 அடி 1 இன்ச்சுக்கு ஒரு கம்பியோ இல்லை கம்போ ஏதோ எடுத்துகிட்டு நம்ம கீழே ஜேஜிபி வச்சு மேலே மார்க் பண்ணியிருப்போம். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம அந்த கம்பியை வச்சு நம்ம சுற்றி சைஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ அந்த கம்பியை வச்சுட்டு 4 பக்கமும் கரெக்டாக இருக்கா, 2 பக்கமும் அந்த ப்ளஸ் டைப்பில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுறணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பக்காவாக 4 பக்கமும் சைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா காலமும் என்னென்ன ஃபுட்டிங் சைஸ் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு சைஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4x 4. ஸோ அந்த 4x 4 ஏற்றாப்புல நம்ம அந்த இடத்துல ஜேஜிபியான கரெக்டாக தோண்டாது. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்மளும் அந்த சைடு ஓரத்தை சைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த சைஸ் பண்ணுறதும் ஏதோ ஒரு ஓரத்தில் சைஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட சைஸு பார்த்துக்கணும். இப்போ என்னோடய காலம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சக்கோடு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இலைக்கு பக்கத்தில் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மார்க் பண்ணியிருப்போம். அந்த இதில் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இது அந்த அலைன்மெண்ட் கொடுது. அது மாதிரி இந்த அலைன்மெண்ட்டில் அந்த இலைக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் கலர் கோடு இருக்கும். ஸோ அதான் அந்த காலத்தோட அவுட்ரு ஃபேஸ். சரிங்களா, ஸோ அந்த அவுட்ரு ஃபேஸுக்கும் நம்மளோட காலம் சென்டரில் இருக்கணும். ஸோ அந்த அவுட்ரு ஃபேஸ்லேருந்து அளவையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து கரெக்டாக அந்த ஒரு கல் ஒரு பாயிண்ட்டை போட்டு விட்டு அந்த அளவுலேருந்து நம்மளுக்கு பக்கத்துக்கு அந்த இப்போ 4 அடி எக்ஸாம்பிளுக்கு வர 4 அடி அப்படின்னா நம்மளுக்கு பக்கத்துக்கு 2 அடி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இன்கேஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு அரை அடி உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு குறையுது அப்படின்னா நீங்கள் இந்த சைடு எடுத்துடக்கூடாது. சரிங்களா, அதனால் அதையும் செக் பண்ணிவிட்டு அந்த அளவையும் செக் பண்ணிவிட்டு அது சென்டர் பாயிண்ட்லேருந்து நமக்கு 2 அடி இருக்கா. அதே மாதிரி இப்போ 4 அடி அப்படின்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து 4.25 2.25 அப்படிங்கிறது இருக்கா. அந்த இதுக்கு ஏற்றாப்புல சைஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அலைன்மெண்ட் பார்க்கவும் ப்ராப்பராக இருக்கும். அது மாதிரி செக்சர் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் அந்த காலம் இருந்தது அப்படின்னா லோடு பார்த்திங்கன்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். சரிங்களா, ஸோ அதையும் செக் பண்ணிக்கணும். சரிங்களா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 4x 4 அப்படின்னா ஒரு பக்கமாக இப்போ ஜேஜிபி பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 3 இன்ச்சை கழிச்சிட்டு இப்படி தோண்டியிருக்கோம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஈஸியாக இருக்கும், இதையே மறுபடியும் ஒரு 4x 4 தான் இருக்குது. ஸோ இங்கேயே ஒரு அரை அடி எடுத்துடணும், இல்லை இங்கேயே ஒரு 3 இன்ச்சு எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு எடுப்பாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது. அங்கேருந்து கரெக்டாக அளவு நம்மளுக்கு அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கணும். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து அளவு எடுத்து அந்த அளவுலேருந்து நமக்கு சென்டரை வச்சுக்கணும். இப்போ அந்த அளவு பார்த்திங்கன்னா இப்போ இதோட இன்னர் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இதோட சரம் பார்த்திங்கன்னா 16 அடி. ஸோ அந்த 16 அடி அங்கேருந்து வச்சுட்டு அதிலேருந்து ஒரு 4.5 இன்ச்சு நம்மளுக்கு காலத்தோட சென்ட்ரு, ஏன்னா 3/4 அடி காலம். ஸோ அந்த 4.5 இன்ச்சு ப்ளஸ் 16 அடி 4.5 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா அது சென்ட்ரு பாயிண்ட் கிடச்சிடும். அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 2 காலம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், ப்ராப்பராக செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சென்ட்ரு காலம் கரெக்டாக சென்டரில் உட்காரும். சரிங்களா, இதையும் கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி கீழே ஒரு 5 அடியிலே 6 அடியிலே நம்மளுக்கு தண்ணி வந்துடுது. ப்ராப்பரான சாயில் கண்டிஷன் இல்லை. மிக்சிங் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பாசிபிள் கிடையாது. இந்த மாதிரி தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாசிபிள் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம மிக்சிங் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த பாலெல்லாம் கரைஞ்சி தண்ணியாக மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி தண்ணி இருக்க இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஈஸியாக வரக்கூடிய இடத்துல நம்ம ஒன்றையை போட்டு மேலே கலவை பொடியை மிக்ஸ் பண்ணி
கலவை பொடியை வந்து மிஸ் பண்ணி கலவை பொடி என்ன ரேஷியோ இருக்கோ இப்போ எக்ஸசைஸில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:4:8 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு 4 சட்டி மணல் நம்ம வந்து போடணும். ஸோ அந்த ரேஷியோவில் நம்ம வந்து மிஸ் பண்ணி அதை ப்ராப்பராக அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி அது மாதிரி தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கம்மியாகவும் ஊற்றிடக்கூடாது, கரெக்டான லெவலில் வந்து தண்ணியை ஊற்றி அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எங்கேயும் ஏற்ற இறங்கும் இப்போ இங்கே ஏற்றி இங்கே இறக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஈவனாக போட்டு கரெக்டாக அந்த கலவையெல்லாம் போட்டோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக பக்காவாக நம்மளுக்கு வந்து செட் ஆயிரும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து காலத்தில் நிப்பாட்டுறதுக்கான கீழே வந்து மண்ணில் காலை உட்காரக்கூடாது அப்படிங்கிறத அந்த 1.5 இன்ச்சு பெரும்பாலும் போடுறது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சரிங்களா? இதே ஃப்ளோர் லெவலுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுவுமே ஒவ்வொரு சைட்டு கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல அதை வந்து மிக்ஸ் பண்ணி போடவா இல்லை அப்படின்னா நம்ம வந்து 1.5 போட்டு மேலே பொடியை போடவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சைட்டை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணுது. ஸோ இந்த சைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இந்த மெத்தடில் தான் சூட்டபிள். ஸோ இந்த மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டீவாட்டரிங் பண்ணணும். சரிங்களா? ப்ராப்பராக நம்ம வந்து 1.5 இன்ச்சு போட்டதுக்கப்புறம் தண்ணியை பூரா டீவாட்டரிங் பண்ணி இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணோம். ஸோ அப்படியுமே தண்ணி வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக டீவாட்டரிங் பண்ணி தான் நம்ம வந்து பொடியை போட்டோம். பட் ஆனால் தண்ணி வந்து ஊறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போடுறது அவ்வளோ பெட்டர். சரிங்களா? ஃபுட்டிங் காங்கிரீட் வரைக்கும் இது வந்து ரொம்ப சிக்கலானது தான். ஸோ ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்ப அப்சர்வ் ஆகாமல் எவ்வளோ சீக்கிரம் இது வந்து முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி தண்ணி வர ஏரியாவில் வந்து சீக்கிரம் வந்து கவனம் செலுத்துறது நல்லது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.